கூடிடும் சமயங்களில் திவ்யாவ சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்யாவ சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புதுக்காலம் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புதிய இதயம் டிவி வாயிலாக இறைவன் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஞாயிறு திருப்பலி வாயிலாக உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். நாம் நம்முடைய அழைத்தலை உணர்ந்து கொள்ள, சிடத்துவ வாழ்க்கை வாழ, அவரது நற்செய்தி பறைசாற்ற விரும்புகிறார் நம் ஆண்டவர். இந்த மனநிலையை நமதாக்கி கொண்டு அவரது ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்க ஒருவர் மற்றவருக்காக செபிப்போம். இந்த உன்னதமான பலி புதிய இதயம் டிவி வாயிலாக காணுகிற பங்கேற்கிற எண்ணற்ற மக்களுடைய எல்லா கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த தூய பலியினுடைய ஆசீர்வாதங்களை பெற தடையாக இருக்கும் நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை ஆகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உன் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரோடு ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவர்களுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவருடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மூலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அரவணை
இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்த வரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பற்றிய நற்செய்தி உங்களுக்குள்ளும் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல். இயேசு 72 பேரையும் நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக்குக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரை. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆறுதலின் இறைவாக்காக நமக்கு இருக்கிறது.
யாவை இறைவன் எந்த அளவுக்கு எருசலேம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்து ஓடி செல்லும் என்கிறார். பெருக்கெடுத்த நீரோடை போல செல்வம் விரைவில் வரச் செய்வேன் என்கிறார். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிற அந்த அன்பை நாம் பல நிலையிலே அனுபவித்திருப்போம், பார்த்திருப்போம். அந்த அன்புதான் நமக்கு ஒரு மேன்மையான அன்பாக தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நானும் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி நமக்கு நம்முடைய கவலை மறக்க, நம்முடைய பாடுகள் மறக்க, நம்முடைய போராட்டங்கள் விலக அவர் ஆறுதலின் கடவுளாக வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான கடவுள் நம் கடவுளாக இருக்கிறார். இதை பவுலடியார் இன்றைக்கு உரத்து சொல்லுகிறார். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு உடம்பிலே வலி வேதனைகளை பெறுகிற அளவுக்கு, வலி வேதனைகளை அனுபவிக்கிற அளவுக்கு, இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அவர் சந்தித்த சவால்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பணியில இடர்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே அவர் ஒருபோதும் குறை வைத்ததில்லை. அந்த திருச்சிலுவையில் மரித்த ஆண்டவரை சொல்வதில் அவர் குறை வைத்ததில்லை. அந்த அளவுக்கு அந்த ஆண்டவரை அவர் அறிவிக்கிறார். எல்லா நிலையிலும் அவருக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட, சென்ற இடமெல்லாம் எதிர்ப்புகள் வந்தாலும் கூட, சொந்த நண்பர்களாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் கூட, இடர்கள் வந்தாலும் கூட, பவுலடியார் தான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை அறிவிக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை. ஆமா அன்புக்குரியவர்களே, இந்த வாஞ்சையான ஒரு ஏக்கம், ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும், இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாதாரணமாக மரிக்கவில்லை, தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை எல்லாம் மீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எனவே இந்த ஆண்டவரை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கில்தான் இந்த உன்னதமான கிறிஸ்துவின் மேன்மையான அன்பு எல்லா காலத்திலும் விளங்க வேண்டும் என்பதற்காக, அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, சுவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு திருத்தூதர்களை இன்றைக்கு நற்செய்தியிலே அழைக்கிறார். 12 திருத்தூதர்களை அழைக்கிறார். 72 சிறுகளை அவர் அழைத்து அனுப்புகிறார். இவையெல்லாம் எவரை சுட்டி காட்டுகிறது என்றால், நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான குருத்துவத்தில் பங்கேற்கிறோம். இந்த கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவைத்தவர்கள் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை சுவைத்தவர்கள் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய கருணையை சுவைத்தவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. எனவே நாம் அவரை அறிவிக்க வேண்டும், அவருக்கு சான்று பகர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திருத்துதர்களை அழைத்த அழைப்புதான் 72 சிறுவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிற அந்த நிகழ்வுதான். இவை இரண்டும் சுட்டி காட்டுவது எதனை என்றால், பணி குருத்துவமும் பொது குருத்துவமும் ஒன்றாக இணைந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு நிறைவாக அறிவிக்கப்படுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, 2 அரசர்களுக்கு எழுதிய புத்தகத்தில் 7வது அதிகாரம் 9 வாசித்தோம் என்றாலும், எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் என்பவர் சொல்கிறார், இந்த காலம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த பலிபீடத்தில் நின்று நானும் சொல்லுகின்றேன். இன்றைக்கு இந்த உலகம் பாழ்பட்ட உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் தீமையினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தீயவர்கள் எழும்புகிறார்கள். தீயவர்களுக்குத்தான் வாழ்வு என்பது போல இந்த உலக பிரமை இன்றைக்கு மேன்மையாக காட்டப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்,
இந்த சூழ்நிலையை நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நாம் முற்றிலுமாக கடந்து வாழ வேண்டும் என்றால் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தீமை ஒருபோதும் சமூகத்தை ஆளாது. Praise the Lord. Praise the Lord. தீமைக்கு இடமில்லாமல் போகும். ஆமென். Amen. தீயவர்களுக்கும் இடமில்லாமல் போகும். ஆமென். Amen. ஏனென்றால் இயேசு அறிவிக்கப்பட்டது என்றால் எங்கும் மீட்பு உண்டு, எங்கும் நற்செய்தி உண்டு, எங்கும் வாழ்வு உண்டு. ஆமென். Amen. எனவே இந்த உன்னதமான ஆண்டவரை அறிவிக்க வேண்டியது நம் எல்லோருக்கும் மாபெரும் கடமையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16 பவுலடியார் இவ்வாறு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 9:16 நற்செய்தி அறிவிக்கின்றேன் ஆ. என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. பாருங்களேன், நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. இது கட்டாய பணி. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. யார் நற்செய்தி அறிவிக்காமல் இந்த ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு, இந்த ஆண்டவரிடம் அருள் வரங்களை பெற்றுவிட்டு, இந்த ஆண்டவருடைய திருவருள் சாதனங்களை பங்கேற்றுவிட்டு, இந்த ஆண்டவருடைய திருப்பலிகளில் பங்கேற்றுவிட்டு இந்த ஆண்டவரை அறிவிக்காமல் இருக்கிறோம் என்றால் பாருங்களேன், பவுலடியார் சொல்வது போல அதுவே நமக்கு கேடாக கூட அமைந்து விடலாம். ஏனென்றால் இந்த ஆண்டவர் வழிபாட்டுக்குரிய கடவுள் அல்ல, மாறாக இவர் வாழ வேண்டிய கடவுள், அறிவிக்கப்பட வேண்டிய கடவுள், சாட்சியாய் எழும்ப வேண்டிய கடவுள். எனவே இந்த கடவுளை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் பார்க்கிறேன் இந்த நற்செய்தி ஊழியத்தில் உமா சங்கர் என்ற ஒரு ஐஏஎஸ், ஒரு இந்து ஐஏஎஸ், மாபெரும் ஒரு அதிகாரி, இந்த தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கினுடைய அதிகாரியாக கூட இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு இந்து பின்னணியில் வந்த அவர் இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து பல இடங்களில் நற்செய்தி அறிவிக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நற்செய்தி அறிவிக்கிற விதம், நற்செய்தியை சொல்லுகிற விதம், இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிறதை நாம் காண முடிகிறது. அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு கடவுள் எப்படி நான் அறியாமல் போனேன், இன்றைக்கு என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் நாமத்தில் எத்தனையோ அற்புதங்கள் நடப்பதை நான் கண்ணால் கண்டுவிட்டேன். இனிமேல் எந்த சட்டம் போட்டு என்னை கட்டுப்படுத்த நினைத்தினாலும் நான் நிறுத்த மாட்டேன். ஒரு ஐஏஎஸ் ஆக நான் அரசுடைய கடமையும் செய்வேன். அதே போல என் ஆண்டவராக இயேசு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. எனவே இன்றைக்கு இயேசுவை உண்மைத்தன்மை அறிந்தவர்கள் அவரை பற்றி கொண்டு அவரை அறிவிக்கிறார்கள். ஆனால் காலங்காலமாக கிறிஸ்தவர்கள், காலங்காலமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்கள் பாட்டன் எங்களுடைய மூதாதையர் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மார்வட்டி கொண்டிருக்கிற நமக்குள் தான் இயேசுவை அறிவிக்கக்கூடிய மனநிலை இல்லை. மாறாக நாம் தான் ப்ராப்ளமேட்டிக், அதாவது பிரச்சனைகளை கிளப்புகிறோம், திரு அவைக்கு அவப்பேரை கொண்டு வருவோம், திருச்சபைக்கு எதிராக போகிறோம், குருக்களுக்கு எதிராக போகிறோம், சகோதரிகளுக்கு எதிராக போகிறோம். இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் நற்செய்தி முடக்கப்படுகிறது. எனவே நற்செய்தி அறிவிக்க வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய நற்செய்தி அறிவிக்க, உமது நற்செய்தி அறிவிக்க எனக்கு அருள் தாரும். எனக்கு அருள் தாரும். ஆமென். 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 கடவுளுடைய இரக்கத்தை அறிவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இயேசுவின் மன்னிப்பை அறிவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அவருடைய பேரன்பை அறிவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. திருச்சிலுவையில் அன்பை அறிவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை சொல்லியாக வேண்டி இருக்கிறது. அவரால் விடுதலை பெற்றதை சொல்லியாக வேண்டி இருக்கிறது. அவர் கூட இருப்பதை சொல்லியாக வேண்டி இருக்கிறது. நற்கருணையிலே வாழ்வதை சொல்லியாக வேண்டி இருக்கிறது. அதே போல இறைவாக்கு வாயிலாக பேசுவதை நாம் சொல்லியாக வேண்டி இருக்கிறது. இதில் காலம் தாழ்த்தாமல் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி நற்செய்தி நாம் அறிவிக்கிற பொழுது நமக்கான கைமாறு இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:7 வாசித்தோம் என்றால், உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டுவிடகி இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனெனில் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும், ஆனால் இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். பாருங்களே, நம் எல்லோருமே இந்த உடல் சார்ந்த காரியங்களை, உலக சார்ந்த காரியங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் மீது இறை பற்றோடு நாம் இருக்கிற பொழுது அதனுடைய பயன், அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய வழிகள் நமக்கு வெற்றி வாகையாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. மத்தேயு நற்செய்தி 5:12 வாசித்தோம் என்றால்,
மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். பாருங்கள், இயேசு நற்செய்தி அறிவிக்கிறீர்கள் என்றால் சவால்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் எழும்பினாலும் மகிழ்ந்து களி கொடுங்கள், விண்ணரசிலே கைமாறு உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 18:29 வாசித்தோம் என்றால், இந்த ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க தாய் தந்தைகளை சகோதர சகோதரி விட்டு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கு இம்மையில் பன்மடங்கு ஆசீர்வாதமும் மறுமையில் நிலைவாழ்வு உண்டு என்று சொல்கிறார். எனவே இந்த மனநிலையை, இந்த ஆசீர்வாதங்களை நமதாக்கிக் கொள்ள நாம் இந்த நாளில் தீர்க்கமான முடிவு எடுப்போம். என்னை அழைத்த ஆண்டவரை, என்னை அன்பு செய்கிற ஆண்டவரை, எனக்கு ஆறுதல் தருகிறவரை, எனக்கு விடுதலை தருகிறவரை, என் குடும்பத்தை வாழ வைக்கிறவரை நான் அறிவிப்பேன். என்னும் சொல்லால் செயலால் அறிவிப்பேன், என் வாழ்க்கையால் அறிவிப்பேன், என் ஆண்டவரை செல்லுகிற இடமெல்லாம் அறிவிப்பேன் என்கிற மனநிலையை உள்வாங்கி வாழ அருள் வேண்டுவோம். ஆசீர் கேட்போம். ஆமென். அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்ற பரிகார வாழ்வு நிறைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். திருப்பாடல் 34:9 ஆண்டவர் எத்துணை இனியவர் என சுவைத்து பாருங்கள், அவர்களை நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் நம்பிக்கை வைத்தவர்களாய் நம் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பு தந்தையே, உம் திரு அவையை வழிநடத்தும் உமது திருப்பணியாளர்கள் தாங்கள் சந்திக்கும் வேதனைகள் அவமானங்கள் மத்தியிலும் உமது மந்தைகளை மகிழ்வோடு வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, உலக நாடுகளின் தலைவர்கள் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அன்பை தங்கள் மக்களின் மீது பொழிந்து உம்மை போல அன்பின் உலகை அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ள தந்தையே, எங்கள் குடும்ப உறவுகளில் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிரிவினைகள் களைந்து எங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். இல்லாமல்ல இறைவா, உம் திருமண் ஒப்புக் கொடுத்த இந்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு ஆசிரியராக மாறுவதாக.
நீரே அனைத்தையும் செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்தவாறு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிக்கோரை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கால் நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்களினம் ஆட்சியை நாங்கள் அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்தும் ஒரு வியத்தக ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்துள்ளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. Amen.
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் விடுதலைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, அவருடைய திருத்துதர்கள் புனித மறைசாட்சிகளோடு நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடவில்லை உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உமது பேரன்பால் பரிவிரக்கத்தினால் என் உடலும் ஆன்மாவை காத்திரும் மறுமருந்த அருள் புரியும். என் ஆண்டவரின் தேவனை நான் ஒருபோதும் விட்டு பிரியவிடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்து தரும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.